நாம் எடுத்துக்கொள்வோம் நம்ம தொடக்க வசனமாக அப்போஸ்தலர் நடபடிகள் 13வது அதிகாரம் வசனம் 21, 22. அப்போஸ்தலர் நடபடிகள் 13வது அதிகாரம் வசனம் 21, 22. அது முதல் தங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அப்படியே தேவன் பென்யமின் கோத்திரத்தானாகிய கீசுடைய குமாரனான சவுலை 40 வருஷ காலமாய் அவர்களுக்கு கொடுத்தார். பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியம் கொடுத்தார். ஆமென். என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த வேதாகமம் முழுவதுமாக பார்த்தீங்கன்னா நிறைய பகுதியில் பரிசுத்தம் உள்ள பிதா தம்முடைய ஊழியக்காரரை கொடுத்து நிறைய இடத்துல சாட்சி கொடுக்கிறவராக இருக்கிறார். உதாரணத்துக்கு மோசேயை குறித்து சாட்சி கொடுக்கும் போது அவர் என்ன சாட்சி கொடுக்கிறார்? மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் என்று மோசேவை குறித்து சாட்சி கொடுக்கிறவராக இருக்கிறார். யோபு குறித்து பார்க்கும்போது யோபு குறித்தும் சாட்சி கொடுக்கிறார். யோபு உத்தமனான ஒரு மனுஷன், சன்மார்க்கனாக இருக்கிறான், தேவனுக்கு பயப்படுகிற பொல்லாப்புக்கு விலகுகிறவன் இவனை போல ஒருவன் இல்லை என்று தேவன் யோபுவை குறித்து சாட்சி கொடுக்கிறவராக இருக்கிறார். அப்படியாக வேதாகமத்தில் நிறைய பேரை பார்த்து கொண்டே போகலாம். ஆபிரகாமை குறித்து சொல்றார், ஒவ்வொரு நபரையும் குறித்து சாட்சி சொல்லி கொண்டு போகிறார். ஆனா இங்க தாவீதை குறித்து சொல்லும் போது தேவன் என்ன சொல்லுகிறாருன்னா, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன்னா என்னுடைய இருதயத்தை புரிந்து கொள்ளுகிற ஒருவனாக இருக்கிறான். என்னுடைய இருதயத்தை அங்கலாய்ப்பை அறிந்து கொள்ளுகிறவனாக ஒரு இருக்கிறான். எனக்கு எது சந்தோஷம், எது பிடிக்கும், எது பிடிக்காது என்று அறிந்த ஒரு மகனாக இருக்கிறான் சொல்லிட்டு என் இருதயத்துக்கு ஏற்றவனாக இருக்கிறான் என்று தாவீதை குறித்து இங்க பரிசுத்தம் உள்ள பிதா இங்க சொல்ல நம்மளால பார்க்க முடியுது. எனக்கு ஒரு கேள்வி, தாவீது எப்படி இருதயத்துக்கு ஏற்றவரா? நிறைய இடத்துல தாவீது தேவனுடைய மனசை காயப்படுத்தி இருக்கிறாரே, நிறைய நேரத்தில் அவர் வீழ்ந்தும் இருக்கிறாரே. இப்படிப்பட்ட ஒரு மனிதனை எப்படி தேவன் சொல்றார் என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன் என்று எப்படி சொல்றாருன்னு சொல்லிட்டு நாம கொஞ்சம் சிந்திக்க ஆரம்பிச்சோம். ஆமென். நம்ம அதான் இன்னைக்கு கொஞ்சம் பார்க்க போறோம். எப்படி தேவன் தாவீதை குறித்து என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக எப்படி சொல்றாருன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தேட ஆரம்பிக்கும் போது நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, அவருடைய தாவீதுடைய வாழ்க்கையில ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதியில் நடந்த சில சம்பவங்களை மட்டும் நம்ம பார்க்க போறோம். அவருடைய இத்தனை கால வாழ்க்கையை நம்ம சுருக்கமா பார்க்க முடியாது. கொஞ்சம் அவருடைய வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்களை மட்டும் பார்க்க போகிறோம். அதன் மூலியமாக நாம் என்ன கற்றுக்கொள்ளலாம் மட்டும் நான் பார்க்க போகிறோம். ஆமேன். எல்லாரும் ஆயத்தமாக்குறீங்களா? ஆமேன். ஓகே. அப்ப நம்ம அந்த பகுதியை எங்க பார்க்க போகிறோம்னா 1 நாளாகமும் 13வது அதிகாரத்துக்கு நம்ம போக போறோம். 1 நாளாகமும் 13ஆம் அதிகாரம். இதிலேயே எழுதியிருக்கிற இதே காரியங்கள் 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது. 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரத்தில் கொஞ்சம் சுருக்கமாக எழுதப்பட்டிருந்தாலும் 1 நாளாகமும் 13ஆம் அதிகாரத்தில் அதே சம்பவங்கள் கொஞ்சம் தித்தாயாவாக விவரிக்கப்பட்டு எழுதிக்கிறதுனால நம்ம அந்த பகுதியை நம்ம வாசிக்க போகிறோம். ஆமேன். 1 நாளாகமும் 13வது அதிகாரம். இந்த வசனத்தை வாசிக்கிறதுக்கு முன்பாக அங்கே நடக்கிற சூழ்நிலையை சுருக்கமாக சொல்லிட்டு நம்ம போகலாம். இங்கே நடக்கிற சம்பவம் என்னன்னா, சவுல், அங்க ராஜாவா இருந்த சவுல் அவர் இறந்து போயிட்டார். ஓகேங்களா? சவுல் இறந்து போயிட்டார். அவருடைய பிள்ளையாக இருக்கிற யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாரும் இறந்து போயிடுறாங்க. இப்போ சவுளுடைய சந்ததியில அந்த ராஜாவுடைய பொசிஷனுக்கு வர்றதுக்கு யாருமே இல்லை. ஆமேன். இப்போ என்ன பண்றாங்க, தாவீதை கொண்டு சமஸ்த இஸ்ரவேலுக்கும் யூதாவுக்கும் என்ன பண்றாங்க, நீங்க தான் ராஜா இனிமேல்னு சொல்லிட்டு ராஜாவாக தாவீதை கொண்டு வைக்கிறாங்க. ஆமேன். இப்போ நார்மலா ஒரு பிரசிதம் இல்லை யாராவது அரசியல் சம்பந்தப்பட்ட காரியங்களை பார்க்கும்போது அவங்க அரசியல் அந்த நிலைமைக்கு வரதுக்கு முன்னாடி நிறைய வாக்குறுதி பண்ணுவாங்க. வாக்குறுதி கொடுத்துட்டு உதாரணத்துக்கு அவங்க பிரசிதமா ஆயிட்டாங்கன்னா எல்லாரும் கவனிக்கிற முதல் காரியம் என்னன்னா, அவர் முதல் கையெழுத்து போடுற காரியம் என்ன காரியமாக இருக்கும் அது நல்லா கவனிப்பாங்க. ஏன்னா எந்த காரியத்துக்கு ஒரு முக்கியத்துவம் தருகிறாருன்னு சொல்லிட்டு ஒரு பிரசிதம் அவர் அந்த தேசத்துக்கு பிரசிதம் ஆயிட்டார்னா அவர் முதல் போடுற கையெழுத்து என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, எல்லாம் ஃபோட்டோ பிடிப்பாங்க. ஏன்னா அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. அப்போ தாவீது என்ன பண்றாரு, முதல் இங்க ராஜாவா ஆகிற போது அவர் அந்த அரியணைக்கு வந்த பிறகு அவர் செய்கிற முதல் காரியம் என்ன, இதுதான் கான்டெக்ஸ்ட். இப்போ நம்ம இதுக்குள்ள போகிறோம். 1 நாளாகமும் 13ஆம் அதிகாரம் 1வது வசனம். தாவீது 1000 பேருக்கு தலைவரோடும் 100 பேருக்கு தலைவரோடும் சகல அதிபதிகளோடும் ஆலோசனை பண்ணி இஸ்ரவேல் சபையை எல்லாம் நோக்கி, உங்களுக்கு சம்மதியும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு சித்தமுமாய் இருந்தால்
இஸ்ரவேலின் தேசங்களில் எல்லாம் இருக்கிற நம்முடைய மற்ற சகோதரரும் அவர்களோடே தங்கள் வெளிநிலங்களில் இருக்கிற ஆசாரியரும் லேவியரும் நம்மோட கூடும்படிக்கு நாம் சீக்கிரமாய் அவரிடத்திற்கு ஆள் அனுப்பி நமது தேவனுடைய பெட்டியை திரும்ப நம்மிடத்துக்கு கொண்டு வருவோமாக. ஆமென். தாவீது அரியணைக்கு போன உடனே அவர் செய்யற முதல் காரியம் என்னன்னா, இவ்வளோ நாள் தேவனுடைய பெட்டி எங்க இருக்குதுன்னா அபினதாப் என்ற அந்த அவருடைய வீட்டுல தூரத்துல இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்ப்போம் அந்த காரியத்தை. அபினதாப் வீட்டுல இருக்குது. இப்போ தேவன் ராஜா என்ன பண்றாரு, தாவீது என்ன பண்றாரு, இப்போ நான் இங்கே ராஜாவாக இருக்க போகிறேன். நான் தேவனுடைய தேவன் என் பக்கத்துல இல்லாம நான் என்னுடைய ராஜ்யத்தை தொடங்க விரும்பலன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, தேவனுடைய பெட்டியை தன்னுடைய பக்கத்தில் இருக்கும்படிக்காக அவர் ஏறெடுக்கிற முதல் காரியம் தேவன் தன்னோடு இருக்க வேண்டும் என்று விரும்புகிற ஒரு தேவனாக இருக்கிறார். ஆமென். நம்ம இதை எப்படி பார்க்கலாம்னா, அவர் இருக்கிற இடம் என்னன்னா எருசலேம், கப்பித்தால். இந்த கப்பித்தால் இஸ்ராயலுக்கு கப்பித்தால் எருசலேம். ஓகேங்களா? இப்போ அவர் என்ன பண்றார், நான் கப்பித்தால் இருக்கிறேன், ஆனா தேவனுடைய பெட்டி கேட்குது தூரமா இருக்குது. நோ, தேவனுடைய பெட்டி தூரமா இருக்கக்கூடாது. அவர் தான் இந்த இடத்தை ஆளுகை செய்யணும், அவர் தான் இந்த தேசத்தை ஆளுகை செய்யணும், அவர் தான் இந்த மத்தியில அவர் தான் இருக்கணும், அவர் தான் இந்த சோத்துல இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, தேவனுடைய பெட்டியை இங்க எடுத்துன்னு வருவராக இருக்கிறது நல்லா பார்க்க முடிகிறது. ஆமென். இதுக்கு முந்தின வசனம் நீங்க பார்க்கும்போது சாமுவேல் கிட்ட இஸ்ரேல் மக்கள்லாம் என்ன சொல்றாங்க, நீ முதிர் வயதான ஆயிட்ட, உன்னுடைய பிள்ளைகளும் மோசமானவர்களாக இருக்கிறாங்க, அதனால நீங்க என்ன பண்ணு, எங்களுக்கு பக்கத்துல இருக்கிற ராஜா, பக்கல் தேசத்துலலாம் எப்படி ஒரு ராஜா இருக்கிறாங்களோ அதே போல எங்களுக்கு ஒரு ராஜாவை கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு சொல்லும் போது சாமுவேல் என்ன பண்றாரு, ரொம்ப கஷ்டப்பட்டு தேவன்கிட்ட போய் சொல்றாரு. அப்ப தேவன் என்ன சொல்றாரு, அவங்க கேட்கிறபடியே செஞ்சிருப்பா, அவங்க அத்தனை விரும்புறாங்க, அவங்க அப்படியே செஞ்சிரு, ஆனா அவங்க உன்னை தள்ளுல என்னதான் தள்ளுனாங்கன்னு சொல்லிட்டு அங்க தேவன் கஷ்டப்படுறதை நம்மளால பார்க்க முடியுது. அப்ப தேவனுடைய பெட்டி ஓரமாக வைக்கப்பட்டிருக்கிற நேரத்துல இப்போ தாவீது என்ன பண்றாரு, இல்ல அப்பா, நீங்க இல்லாம நான் வாழ முடியாது, நீங்க வாங்க எங்களுக்குள்ளாகன்னு சொல்லிட்டு அவருடைய ராஜ்யத்தை தொடங்குறவராக இருக்கிறார். ஆமென். அப்ப தாவீதை பார்க்கிறோம், தாவீதுக்குள்ளாக எப்பொழுதும் தேவனை குறித்து ஒரு சிந்திக்கிற ஒரு எண்ணமாக இருக்கிறது. தேவனை குறித்து எப்பொழுதும் அங்கலாய்க்கிற ஒரு இருதயம், ஒரு மான்கள் நீரோடைய வாஞ்சித்து கதறுவது போல தேவன் மேல ஒரு அன்புள்ள ஒரு மனிதனாக இருக்கிறது நம்மளால பார்க்க முடியுது. நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில தேவன் நமக்கு தேவன்கிட்ட நம்ம நிறைய எதிர்பார்ப்போடு நம்ம போகிறோம். ஆண்டவரே, எனக்கு ஒரு விசா கிடைக்கணும், எனக்கு ஒரு வேலை கிடைக்கணும், எனக்கு பெர்மி கிடைக்கணும், எனக்கு குழந்தை கிடைக்கணும், இல்லை எனக்கு கல்யாணம் நடக்கணும் சொல்லிட்டு நம்ம பலவிதமான தேவைகளோடு தேவன்கிட்ட வருகிறோம். தேவனும் நம்முடைய ஏக்கத்தை பார்த்து என்ன பண்றாரு, அந்த தேவைகளை எல்லாம் நமக்கு சந்திக்கிறார். ஆமென். நாம் என்ன பண்றோம், அந்த ஆசீர்வாதம் வந்த உடனே அந்த ஆசீர்வாதத்தை பிடித்து கொண்டு தேவனை நம்ம புறம்பே நிறைய இடத்துல தள்ளி விடுகிறவர்களாக இருக்கிறோம். எனக்கு இன்னைக்கு வேலை, இன்னைக்கு கோயிலுக்கு வர முடியலன்னு சொல்லிட்டு அந்த ஆசீர்வாதத்தை பிடித்து கொண்டு நம்ம பல நேரங்களில் தேவனை ஓரம் வைத்து விடுகிறோம். ஆனா தாவீதை பார்க்கும்போது, அந்த தாவீதுக்கு அந்த பெரிய அரியணையில வரும்போது தேவன் பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கும் போது அவர் என்ன பண்றார், அந்த ஆசீர்வாதத்தை பற்றி கொண்டு இல்லாம, அப்பா எனக்கு இதெல்லாம் திருப்தியா இருக்கிறத விட நீங்க எங்க கூட இருந்தா தான் எனக்கு அது ஆசீர்வாதம் சொல்லிட்டு இங்க தாவீது தன்னுடைய ராஜரிகத்தை தொடங்குறதுனால பார்க்க முடிகிறது. ஆமென். தொடர்ந்து வாசிப்போம். மூணாம் வசனத்தை நம்ம திரும்பி வாசிப்போம். நமது தேவனுடைய பெட்டியை திரும்ப நம்மிடத்துக்கு கொண்டு வருவோமாக. அதுக்கப்புறம் வசனம் முக்கியம். சவுலின் நாட்களில் அதை தேடாதே போனோம் என்றார். இந்த வசனத்தை படிக்கும்போது ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா சவுலுடைய நாட்கள்ல சுத்தமா தேவனுடைய பெட்டியை குறித்து தேடவே இல்லை யாருமே. தேவனுடைய பெட்டியை குறித்து பேசவே இல்லை, தேடவே இல்லை. சும்மா ஒரு கேள்வி கேட்கிறேன், இந்த இடத்துல தேவனுடைய பெட்டியை குறித்து பேசுறாங்க, இதற்கு முன்பா கடைசியா தேவனுடைய பெட்டியை குறித்து எந்த இடத்துல பேசினாங்க யாராலும் சொல்ல முடியுமா? ஆமென். எப்போ பேசினாங்க கடைசியாங்கன்னா 1 சாமுவேல் 5ஆம் அதிகாரத்துல அந்த சம்பவங்கள் நடக்கும். அந்த சம்பவங்கள் என்னன்னா, எப்போ கடைசியா தேவனுடைய பெட்டியை குறித்து பேசுற வேதாகமத்துல ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்குதுன்னா, பெலிஸ்தர் என்ன பண்றாங்க, இஸ்ரவேலோடு படையெடுத்து வருகிறாங்க. அப்ப படையெடுத்து வரும்போது இஸ்ரவேல் எல்லாம் முறியடிஞ்சு ஓடும் போது பெலிஸ்தர் என்ன பண்றாங்க, தேவனுடைய பெட்டியை திருடி கொண்டு போகிறாங்க. அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, இஸ்ரவேல் கிட்ட இருக்கும்போது அந்த தேவனுடைய பெட்டி, பரிசுத்தமுள்ள பெட்டி அவங்களுக்கு பெரிய ஆசீர்வாதமா பயங்கரமா பொய்யமா இருந்துச்சு, பயங்கரம் பிசாசா இருந்துச்சு, அதை நம்ம திருட்டு வந்தோம்னா நம்மளுக்கு அந்த பிசாஸ் கிடைக்கும்னு சொல்லிட்டு தேவனுடைய பெட்டி எடுத்துக்கொண்டு வராங்க. ஆனா அவங்க எந்த அளவுக்கு அந்த ஆசைப்பட்டாங்களோ அதற்கு ஏறுமாறாக அவங்களுக்கு அது பெரிய பாடு வருவிக்கிறதாக இருந்துச்சு. அவங்களுக்குள்ளாக நிறைய பேர் கொள்ளை நோயினால பாதிக்கப்பட்டாங்க. ஆமென்.
1 சாமுவேல் 5ஆம் அதிகாரம், எதுக்கும் நம்ம தொட்டுன்னு போகலாம். 1 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் வசனம் 11, 12 யாராவது எடுத்தவங்க வாசிங்க. ஆமென். அப்ப அங்க பாக்குறோம், அங்க பெரிய இழப்பு உண்டாகுது, அங்க பயங்கரமான மரண வாசனை அடிக்குது, மரண கூக்குரல் இடப்படுது. அப்ப அவங்க என்ன சொல்றாங்க, அந்த பெலிஸ்தர் என்ன பண்றாங்க, எப்பா இந்த பெட்டி நம்மளுக்கு வேணாம், நம்ம என்ன பண்ணலாம், எப்படியாவது இந்த பெட்டியை நம்ம திரும்பவும் அனுப்பிச்சு விட்டுறலாம் சொல்லிட்டு அவங்க அதுக்கப்புறம் என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா, அடுத்த அதிகாரம் 1 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 7, 8 வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஆமென். அப்ப அந்த பெட்டி என்ன பண்றாங்க, அவங்க திருப்பி அனுப்ப போகும்போது குற்ற நிவாரண பலியாக அவங்க காணிக்கையெல்லாம் வச்சு அனுப்பிட்டு என்ன பண்றாங்க, ஒரு 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 வண்டி மேல மாடை கட்டி அந்த தேவனுடைய பெட்டியை வச்சு அவங்க அனுப்பி விடுகிறாங்க. நான் இப்ப சுருக்கமா போகிறேன். அப்ப அந்த வண்டி ஒரு இடத்துல வந்து தங்குது. அந்த இடத்துல இருந்து தான் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல, அப்படியே கீரியாத் யாரிமின் மனுஷர் வந்து கர்த்தருடைய பெட்டியை எடுத்து மேட்டின் மேல் இருக்கிற அபினதாவின் வீட்டிலே கொண்டு வந்து வைத்து கர்த்தருடைய பெட்டியை காக்கும்படிக்கு அவன் குமாரனாகிய எலியாசாரை பரிசுத்தப்படுத்தினார்கள். அப்போ இங்க தான் கடைசியா தேவனுடைய பெட்டி எங்க வைக்கப்பட்டிருக்கிறது சொல்லி இருக்கிறாங்க. அப்போ இங்க பாக்குறோம், அபினதாபன் வீட்டுல தான் இந்த தேவனுடைய பெட்டி இருக்குது. இதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா யாருமே தேவனுடைய பெட்டியை தேடினதாக ஒண்ணுமே இருக்காது, தேவனுடைய பெட்டியை பேசினதாக யாருமே இருக்காது. இந்த வசனமும் என்ன சொல்கிறது, 1 நாளாகவும் 13ஆம் அதிகாரத்தை நம்ம வாசிச்சோம், சவுலின் நாட்களில் அதை தேடாதே போனோம். அப்ப இந்த மக்கள் என்ன பண்றாங்க, தேவனுடைய பெட்டியை குறித்து ஒரு கவலையே இல்லாம தேடாம போனாங்கன்னு நம்மளால பார்க்க முடியுது. சவுலும் பார்க்கிறோம், சவுல் தன்னுடைய முக்காவாசி நேரத்தை தாவீதை தேடுவதற்கும் அவரை கொலை செய்வதற்குமே அவருடைய நேரத்தை செலவழித்திருக்கிறார். ஆமென். நாமும் கூட சில நேரத்துல நம்மளுடைய சில காரியங்களை செய்வதற்காக நம்மளுடைய நோக்கத்தை நோக்கி ஓடுகிறோம், தேவனை பல நேரத்தில் நம்ம தேட மறந்து விடுகிறோம். ஆமென். இங்க நம்ம கத்துக்க வேண்டிய ஒரு காரியம், நான் கத்துக்க வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, நம்ம தாவீது என்ன பண்றாரு, அவருக்கு நம்ம இருக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவன் ஒரு பவுண்டரி வச்சிருக்கிறார். ஆமென். இப்போ நமக்குன்னு ஒரு பவுண்டரி வச்சிருக்கிறார் தேவன். தாவீதுக்கு ஒரு பவுண்டரி வச்சிருந்தார். தாவீதுடைய பவுண்டரி என்னன்னா, அவர் இருக்கிற வேண்டிய இடம் என்னன்னா, அவருக்கு ஒரு அரியணையை கொடுத்துக்கிறார். அவருடைய வேலை வந்து அந்த தேசத்துக்கு உடைய அதிபதியாக இருக்கிறார். அந்த நேரத்தில் அந்த அதிபதியா இருக்கிற அந்த நேரத்தில் போய் பார்க்கும்போது அங்க தேவன் இல்லை, அந்த தேசத்துல தேவன் இல்லை, அங்க தேடுறவங்க யாருமே இல்லை. அப்ப தாவீது என்ன பண்றாரு, தூரமாய் இருக்கிற தேவனுடைய பெட்டியை அந்த நடுவில் வந்து கொண்டு வைக்கிறார். ஆமென். அதே போல நம்ம இருக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவன் ஒரு பவுண்டரி வச்சிருக்கிறார். நீங்க இந்த தேசத்துக்கு தலைவரா இல்லாம இருக்கலாம், இன்னைக்கு நாளைக்கு இருக்கலாம், ஆனா தேவன் நம்ம இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு பவுண்டரி வச்சுக்கிறார். குடும்பம் என்ற ஒரு பவுண்டரி இருக்கலாம், இல்ல வேலை ஸ்தலம் என்ற ஒரு பவுண்டரி இருக்கலாம், இல்ல படிக்கிற இடத்துல ஒரு பவுண்டரி வச்சிருக்கலாம். இந்த இடத்துல குடும்பம் என்ற பவுண்டரியில நீங்க உங்களை தேவன் வைத்திருக்கிறார், தாவீதை போல வைத்திருக்கிறார். நீங்க பார்க்க வேண்டியது என்னன்னா, இங்க உங்க குடும்பத்துல தேவன் தான் நடுவுல இருக்கிறாரா, தேவன் தான் ஆளுகை செய்கிறாரா, இல்ல தேவனத்துல ஆளுகை செய்யலன்னா உங்களுடைய பொறுப்பு என்னன்னா, தாவீதை போல தூரமா இருக்கிற தேவனுடைய பெட்டி எடுத்துல வந்து நீங்க அங்க மத்தியில வைக்கும்படிக்காக தேவன் இந்த நேரத்துல விரும்புகிறவராக இருக்கிறார். இங்க இருக்கிற நம்ம சொல்லலாம் தாவீதோடைய ஸ்தானத்துல இல்லப்பான்லாம், ஆனா உங்களுக்குன்னு தேவன் ஒரு பவுண்டரி வச்சிருக்கிறார், உங்களுக்குன்னு ஒரு குடும்பம் வச்சிருக்கிறார். குடும்பத்துல பிள்ளைகள் தேவனை தேடுகிறார்களா இல்லையா? அப்ப நம்முடைய பொறுப்பு என்னன்னா, அந்த குடும்பத்துல பிள்ளைகளை தேவனை தேடும்படிக்கான ஒரு சூழ்நிலையை அமைத்து கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. ஆமென். ஓகே, தொடர்ந்து வாசிப்போம். 1 நாளாகமும் 14ஆம் அதிகாரம் 13ஆம் அதிகாரம் பார்த்தோம். அப்போ இந்த காரியத்தை என்ன பண்றாரு, சவுலின் நாட்களை எல்லாரும் தேடல. அப்போ தாவீது என்ன பண்றாரு, இவர் தனியா முடிவு எடுக்கல. அப்ப என்ன பண்றாரு, பெரிய பெரிய ஷெஃப் எல்லாம் கூப்பிடுறாரு. பெரிய பெரிய ஷெஃப் எல்லாம் கூப்பிட்டு இந்த காரியத்தை சொல்றாரு, நம்ம தேவனுடைய பெட்டியை அங்க வச்சுட்டு நம்ம இங்க ராஜரிகம் பண்றது நல்லது இல்லை, தேவனுடைய பெட்டியை இங்க கூட்டுன்னு வருவோம்னு சொல்லிட்டு 4ஆவது வசனத்துல சொல்றாரு. சொல்லும் போது இந்த காரியம் சகல ஜனத்தின் பார்வைக்கும் செம்மையா இருந்தபடியால் சபையார் எல்லாரும் அப்படியே செய்வோம் என்றார்கள்.
அப்படியே தேவனுடைய பெட்டியை கீரியாத் யாரீமிலிருந்து கொண்டு வரும்படி தாவீது எகிப்தை சேர்ந்த சீகோர் நதி துவக்கி ஆமாத்தின் எல்லை மட்டும் உள்ள இஸ்ரவேலை எல்லாரும் கூட்டி, கேருபீன்களின் நடுவே வாசம் பண்ணுகிற கர்த்தராகிய தேவனுடைய நாமம் தொழுது கொள்ளப்படுகிற அவருடைய பெட்டியை யூதாவில் இருக்கிற கீரியாத் யாரீமுக்கு அடுத்த பாலாவிலிருந்து கொண்டு வரும்படிக்கு அவனும் இஸ்ரவேலர் அனைவரும் அவ்விடத்திற்கு போனார்கள். இப்போ எல்லாரும் கூட்டமா போறாங்க, ஒரு பெரிய ஊர்வலம். இந்த மூலையில இருந்து அந்த மூலை வரைக்கும் எல்லா மக்களையும் கூப்பிடுறாரு தாவீது, நம்முடைய தேவனை வா, நம்ம கூட்டிட்டு போலாம்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஊர்வலம், ஒரு பெரிய ஃபேத்து போல எல்லாரும் சந்தோஷமா அந்த இடத்துக்கு போகிறாங்க. ஆமென். தொடர்ந்து வாசிப்போம் 7வது வசனம். தாவீதும் சகல இஸ்ரவேலரும் தங்கள் முழு பலத்தோடும் தேவனுக்கு முன்பாக சுரமண்டலங்களையும் தம்புருகளையும் மேளங்களையும் கைத்தாளங்களையும் பூரிகைகளையும் சேவித்து மகிழ்ச்சியாய் ஆடி பாடினார்கள். அவர்கள் கீதோனின் களம் மட்டும் வந்தபோது மாடுகள் இடறினபடினால் ஊசா பெட்டியை பிடிக்க தன் கையை நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் ஊசாவின் மேல் கோபம் மூண்டவராகி அவன் தன் கையை பெட்டி அண்டைக்கு நீட்டினது நிமித்தம் அவனை அடித்தார். அங்கே அவன் தேவ சமூகத்தில் செத்தான். ஆமென். ஒரு பெரிய ஃபேத்து, சந்தோஷமா தொடங்க வேண்டிய ஃபேத்து, சந்தோஷமா தொடங்கின ஃபேத்து, ஆனா எப்படி முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சோகமான ஒரு முடிவோட முடிகிறதாக இருக்கிறது. ஆமென். தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்று தாவீதுக்கு இருந்த எண்ணம் ஒரு நல்ல நோக்கம் தான். ஆனா அதை நடைமுறைப்படுத்தின விதம் தேவனுக்கு பிடிக்கவில்லை. ஆமென். பிரச்சனை எங்க தொடங்குதுன்னா, எதுக்கு ஊசாவை அடித்தார்ன்ற காரியம் இன்னொரு நாள் தேவனுக்கு கர்த்தருக்கு சித்தமா இருந்தால் அதை குறித்து நம்ம தேத்தாய் நம்ம பேசலாம். நான் அந்த சுஜைக்குள்ள போல எதுக்கு தேவன் எங்க பிரச்சனை ஆரம்பிக்குதுன்னா 7ஆம் வசனம். அவர்கள் தேவனுடைய பெட்டியை அபினதாபின் வீட்டிலிருந்து ஒரு புது ரதத்தின் மேல் ஏற்றிக்கொண்டு வந்தார்கள். ஊசாவும் அகியோவும் ரதத்தை நடத்தினார்கள். அப்ப இங்க பாக்குற மெத்தட் என்னன்னா, இவங்க தேவனுடைய பெட்டியை இவங்க கடைசியா பார்த்தது என்ன, கடைசியா கேள்விப்பட்டது என்ன எப்படின்னா, பெலிஸ்தர் தேவனுடைய பெட்டியை அனுப்பும் போது எப்படி அனுப்புனாங்க, இப்படிதான் ஒரு ரதத்தின் மேல கட்டி மாடுகளை கட்டி இப்படிதான் அபினதாபின் வீட்டுக்கிட்ட வந்துச்சு. ஆமென். இவர்கள் என்ன பண்றாங்க, அதே போல தாவீதும் அவருடைய எக்கிப்பெல்லாம் என்ன பண்றாங்க, அதே போல அதே ஒரு ரதத்தை வச்சு மாடுகளை கட்டி அந்த இடத்துல இருந்து எருசலேமுக்கு கொண்டு வரதுக்காக இவங்க ஆயத்தப்பட்டு எல்லா காரியங்களும் செய்து கொண்டு வருகிறாங்க. ஆனா ப்ராப்ளம் என்னன்னா, தேவன் இவங்களுக்கு கொடுத்த ஒரு மெத்தட் ஒன்று இருக்குது, ஒரு முறை இருக்குது. ஆனா இவங்க செய்யற மெத்தட் ஒன்று இருக்குது. இவங்க என்ன செய்யறாங்கன்னா, வெளியில பெலிஸ்தர் எப்படி செய்தாங்களோ அதை எடுத்துக்கொண்டு வந்து தேவனை மகிமைப்படுத்தும்படிக்காக விரும்புறாங்க. அதாவது வேற போல சொல்லணும்னா, உலகத்தை பார்த்து இவங்க என்ன பண்றாங்க, தேவனை மகிமைப்படுத்தும்படிக்காக ஒரு முறையை கொண்டு வராங்க. வேற எப்படி சொல்றோம்னா, உலகத்தை பார்த்து நம்ம கற்றுக்கொண்டு நம்ம சபையிலையோ இல்லை நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையோ அதை நம்ம கொப்பியை பண்ண வேண்டும் என்று நம்ம விரும்புகிறோம். ஆமீன். ஆனா தேவன் அவனுக்கு கொடுத்த மெத்தட், அந்த முறை அப்படிப்பட்ட முறை அல்ல. ஆமீன். தேவனுக்குன்னு ஒரு ஒழுங்கு இருக்குது, தேவனுக்குன்னு ஒரு விருப்பம் இருக்குது, தேவனுக்குன்னு ஒரு காரியம் இருக்குது. அதைன்படி செய்ய வேண்டும் என்பதே நம்ம தேவனுக்கு விரும்புகிற தேவனாக இருக்கிறார். ஆமீன். நான் எல்லாத்தையும் வசனத்தை சொல்றதுக்கு நம்மளுக்கு நேரம் இருக்காது. என்னாகமும் 4ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். இந்த தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை யார் எடுக்க வேண்டும், எப்படி எடுக்க வேண்டும் என்று பார்க்கும்போது 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், பாளையம் புறப்படும் போது ஆரோனும் அவன் குமாரரும் பரிசுத்த ஸ்தலத்தையும் அதனுடைய சகல பனிமுட்டுகளையும் மூடி தீர்ந்த பின்பு கோகாத் புத்திரர் அதை எடுத்து கொண்டு போகிறதற்கு வர கடவர்கள். அவர்கள் சாகாதபடிக்கு பரிசுத்தமானதை தொடாதிருக்க கடவர்கள். ஆசரிப்பு கூடாரத்திலே கோகாத் புத்திரர் சுமக்கும் சுமை இதுவே. அப்ப தேவனுடைய பெட்டியை சுமப்பது யாருடைய வேலைன்னா, கோகாத் புத்திரோட வேலை தான். ஆமென். அது என்னாகவும் 7ஆம் அதிகாரத்திலே நம்ம வாசிக்கலாம். 9ஆம் வசனம், கோகாத்தின் புத்திரருக்கு ஒன்றும் கொடுக்கவில்லை, தோல் மேல் சுமப்பதே அவர்களுக்குரிய பரிசுத்த ஸ்தலத்தின் வேலையாய் இருந்தது. ஆமென். அப்போ நம்ம பல நேரத்தில் இந்த உலகத்தை பார்த்து, உலகத்துல நல்லா இருக்குது, அதை நம்மளும் நம்மளுடைய வாழ்க்கையில தேவனை மகிமைப்படுத்தும்படிக்கு நம்ம எதெல்லாம் கொப்பி அடிக்கிறோமோ அதை குறித்து நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். தேவனுக்குன்னு சில ஒழுங்குகள் இருக்குது, தேவன் அதை பின்பற்றும்படிக்காக விரும்புகிற நல்ல தேவனாக இருக்கிறார். ஊசாவை குறித்து அந்த காரியத்தை குறித்து நான் பேசுறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கணும். அதை குறித்து நான் பேச விரும்பல. எதுக்குன்னா, நம்ம ஒரு நாள் கண்டிப்பாக அதை குறித்து தேவன் கர்த்தருக்கு சித்தமாக தான் அதை குறித்து நம்ம தேவை பண்ணி பார்ப்போம். அப்போ நல்லா தொடங்கின இந்த சந்தோஷமான அந்த காரியம்
கடைசியில் பார்க்கும்போது சோகமாக முடிகிறது. 11ஆம் வசனம், அப்பொழுது கர்த்தர் ஊசாவை அடித்தது நிமித்தம் தாவீது விசனப்பட்டு அந்த ஸ்தலத்திற்கு இந்நாள் மட்டும் வழங்கி வருகிற பேரேஸ் ஊசா என்னும் பேரிட்டு, அன்றைய தினம் தேவனுக்கு பயந்து தேவனுடைய பெட்டியை நான் என்னிடத்திற்கு கொண்டு வருவது எப்படி என்று சொல்லி பெட்டியை தன்னிடத்தில் தாவீதின் நகரத்திலே கொண்டு வராமல் அதை கீத்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே சேர்த்தான். இப்போ பிரச்சனை ஆயிடுச்சு. இந்த பிரச்சனை ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்றாரு தாவீது? என்ன பண்றாரு? ஓகே, இதுக்கு மேலே நம்ம ஏதோ தவறு பண்ணிட்டோம், இதுக்கு மேலே கொண்டு போனா நம்மளுக்கு இன்னும் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ பக்கத்தில் இருக்கிற ஓபேத் ஏதோம் வீட்டில் தேவனுடைய பெட்டியை வைத்தவராக இருக்கிறார். இப்போ வச்சுட்டு அடுத்தது என்ன செய்வார் என்று நீங்க நினைக்கிறீங்க? தாவீது என்ன செஞ்சிருப்பார்னு நினைக்கிறீங்க? அடுத்தது அல்லேலூயா. தாவீது என்ன பண்றாருன்னா, இப்ப நானா இருந்தா என்ன பண்ணிருப்பேன்? நான் இப்படி கற்பனை பண்ணி பார்க்கறேன். நான் ஒரு பெரிய ஃபேத்து பண்றேன், ஊர்ல இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டுட்டேன், இது ஒரு நல்ல ஒரு காரியம், தேவனுடைய பெட்டியை நான் என்னுடைய எருசலேமுக்கு கப்பித்தால கூட்டு வரேன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப சந்தோஷமா எல்லாரையும் ஆயத்தப்படுத்திட்டேன், எல்லாரும் சந்தோஷமா வச்சுட்டேன். ஆனா என்ன ஆகி போச்சு? சந்தோஷமா தொடர்ன ஒரு காரியம் ரொம்ப கஷ்டத்துல ஒரு மரணத்தின் வீடு போல ஆகி போச்சு. ஒரு கல்யாணத்தை நான் ஏற்பாடு பண்றேன், ஒரு பெரிய கல்யாணம், எல்லாரும் விருந்தாளிகள்லாம் வந்துட்டாங்க, இப்ப கல்யாணம் நின்று போச்சு. ஆனா தாவீது மேல எனக்கு என்ன ஆச்சரியமா இருக்கும்னா, இந்த தாவீது எப்படிப்பட்ட ஒரு இருதயம் உள்ளவரா இருந்தாருன்னா, அந்த தாவீது உட்காந்து சோர்ந்து போயிடல. ஐயோ நம்ம என்னடா இப்படி முடிஞ்சு போச்சே, அவ்வளவுதான், கடவுளை விட்டுடுவோம் சொல்லிட்டு அப்படியே விட்டுடாம அந்த மனுஷனுடைய எண்ணம் எல்லாம் இன்னும் நான் எப்படி தேவனை பிரியப்படுத்தலாம், நான் எப்படி தேவனை நான் செஞ்ச தவறு என்ன, நான் எப்படி திருத்திக் கொள்ள முடியும் சொல்லிட்டு அந்த மனுஷனுடைய ஏக்கம் எல்லாம் திரும்பவுமாக நான் எப்படி தேவனை சரி செய்ய முடியும், தேவனுடைய பெட்டி எப்படி நான் திரும்பி எடுத்துக்கொள்ள வர வேண்டும் என்று அவருடைய சிந்தனை எல்லாம் தேவனை குறித்தே இருந்தது என்று நம்மளால பார்க்க முடியுது. 1 நாளாகமம் 15வது அதிகாரம் 1-2 வசனம். ஆமீன். இப்போ இங்க பார்க்குறோம், இப்போ ரொம்ப நேரம்லாம் நடக்கல, இந்த பிரச்சனை நடந்து போச்சு. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவர் என்ன பண்றாரு? வீடு எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்துறாரு. ஆனால் அவருடைய சிந்தனையெல்லாம் ஒரு காரியம் ஓடிக்கொண்டே இருக்குது. நான் எப்படியாவது தேவனுடைய பெட்டியை நான் திரும்பமாக எடுத்துக்கொண்டு வந்துருவேன்ற நம்பிக்கையில் அவர் என்ன பண்றாரு? தேவனுடைய பெட்டிக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி அதற்கு ஒரு கூடாரத்தை இந்த மனுஷன் போட்டவனாக இருக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது. ஆமென். 2வது வசனம், பிற்பாடு தாவீது லேவியர் ஒழிய, அப்போ அவர் என்ன பண்றாருன்னா, நான் செஞ்சது தவறு, அந்த மனுஷனுடைய எண்ணம்லாம் எப்படி இருக்குதுன்னா, நான் செஞ்ச தவறை அதை அனாலிசை பண்றாரு. நான் எங்க தவறு பண்ணிட்டேன், அது திரும்பவுமாக எங்க போறாருன்னா, நான் இது வரைக்கும் உலகத்தை பார்த்து குப்பியை பண்ணி நான் ஒரு தவறு பண்ணிட்டேன், என்னுடைய சோர்ஸ் இப்போ எங்க இருக்குதுன்னா தேவனுடைய வார்த்தைக்கு அவர் திரும்பவுமாக போகிறத நல்லா பார்க்க முடிகிறது. தேவனுடைய வார்த்தையில் தான் எழுதப்பட்டிருக்கு நம்ம செய்த தவறு எங்கன்னு சொல்லிட்டு 2வது வசனத்தில் ஏறப்பட்டிருக்கிறது. பிற்பாடு தாவீது லேவியர் ஒழிய வேறொருவரும் தேவனுடைய பெட்டியை எடுக்கலாகாது, தேவனுடைய பெட்டியை எடுக்கவும் என்றைக்கும் அவருக்கு பணிவிடை செய்யவும் அவர்களையே கர்த்தர் தெரிந்து கொண்டார் என்றார். அப்போ அவர் புரிந்து கொள்றார், தேவனுடைய வார்த்தையை தேடி வாசிக்கும் போது அவர் புரிந்து கொள்றார் அவரை செய்த தவறு என்னன்னா, இந்த காரியத்தை தேவனுடைய பெட்டியை சுமக்கிறது இவர்களுக்கு மாத்திரம்தான் குறிக்கப்பட்டது தவிர நம்ம இஷ்டத்துக்கு நம்ம செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் எங்க கத்துக்கிறாருன்னா, திரும்பவுமாக தேவனுடைய வார்த்தைக்கு வரும்போது அவர் கற்றுக்கொள்ளுகிற ஒரு மனிதனாக இருக்கிறார். ஆமென். தொடர்ந்து வாசிப்போம் 13ஆம் வசனம், அதே அதிகாரம். முதலில் அப்ப அவர் ஆயத்தப்படுத்துறார், திரும்பவுமாக அவர் சோர்ந்து போகல, திரும்பவுமாக தேவனுடைய பெட்டியை கொண்டு வருவதற்காக ஆயத்தப்படுத்துறார். 13ஆம் வசனம், முதலில் நீங்கள் அதை சுமக்காதபடியினாலும் நாம் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நியாயமானபடியே தேடாத போனபடியினாலும் அவர் நமக்குள்ளே அடிவிழ பண்ணினார் என்றான். அப்படியே ஆசாரியரும் லேவியரும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் பெட்டியை கொண்டு வர தங்களை சுத்தம் பண்ணி கொண்டார்கள். பின்பு லேவி புத்திரர் கர்த்தருடைய வார்த்தையின்படியே மோசே கற்பித்த பிரகாரம் தேவனுடைய பெட்டியை அதன் தண்டுகளினாலே தங்கள் தோள் மேல் எடுத்துக்கொண்டு வந்தார்கள். இப்போ தாவீது என்ன பண்றாரு? இந்த வார்த்தைக்கு தங்களை ஒப்பு கொடுக்கிறார், அந்த வார்த்தைக்கு தங்களை கீழ்ப்படிய பண்ணி எது தேவனுக்கு பிரியமோ அதற்கு ஒத்தபடியா எல்லா காரியங்களையும் ஆயத்தப்படுத்துகிறவராக இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இப்போ தாவீது முதல் காரியத்தில் சோர்ந்து போயிட்டார், வீழ்ந்து போயிட்டார், எஷேக் ஆயிடுச்சு. அந்த காரியத்தை அப்படியே விட்டு விடலாம, இல்லை என்னுடைய அப்பா எனக்கு வேண்டும், என்னோடு இருக்க வேண்டும், அதற்காக நான் என்னை எப்படி சரி செய்து கொள்ள முடியுமோ தேவனுடைய வார்த்தையின் பக்கமாக தன்னை திருப்பி கொண்டு தன்னை சுத்தம் பண்ணுகிறத நம்மளால பார்க்க முடிகிறதாக இருக்கிறது. ஆமீன். அதுக்கப்புறம் ஆடி பாடி சந்தோஷமாக வருகிறாங்க.
அவங்க செஞ்சது போல 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல அவர்கள் தேவனுடைய பெட்டியை உள்ளே கொண்டு வந்தாங்க. அப்ப என்ன பண்றாங்க? தேவனுடைய பெட்டியை இவர் ஆயத்தப்படுத்தின கூடாரத்துக்கு கொண்டு வராங்க. அவர்கள் தேவனுடைய பெட்டியை உள்ளே கொண்டு வந்த போது தாவீது அதற்கு போட்ட கூடாரத்தின் நடுவே அவர்கள் அதை வைத்து தேவனுடைய சந்நிதியில் சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தினார்கள் என்று நம்மளால பார்க்க முடிகிறது. அப்போ தாவீது கிட்ட நான் இங்கே கத்துக்க காரியம் என்னன்னா, ஒரு தவறு செஞ்சிட்ட பிறகு அவன் தப்பென்று ஒரு காரியம் தமக்கு தப்பென்று உணர்த்தப்படும் போது அவன் எஸ்கியூஸ் தேடலை. இவங்க எனக்கு சொல்லல, இல்லை இவங்க அவங்க சொல்லலன்னு சொல்லிட்டு அவன் எஸ்கியூஸ் தேடாம தேவனுடைய வார்த்தையின் பக்கம் ஆண்டவரே நான் எங்கே விழுந்தேன்னு சொல்லிட்டு தேவனுடைய வார்த்தையை ஆராய்ச்சி பார்க்கிறாரு. அந்த வார்த்தை என்ன சொல்லுதோ அதற்கு தன்னை விட்டு கொடுத்த ஒரு நல்ல ஒரு இருதயம் உள்ள ஒரு மனிதனாக இருக்கிறார். ஆமென். நம்மையும் கூட தேவன் இந்த நேரத்தில் நம்ம என்ன கற்றுக்கொள்ளலாம்னா, தேவன் நம்ம கிட்டையும் நம்முடைய தவறை தேவன் நமக்கு உணர்த்தும் போது நாமும் எஸ்கியூஸ் தேடாம, இல்லை அவங்க என்ன மதிக்கல, அவங்க என்ன கண்டுக்கல, இவங்க என்ன செய்யலன்னு சொல்லிட்டு நம்ம எஸ்கியூஸ் தேடாம நான் எங்கே விழுந்தனோ தேவனுடைய வார்த்தை அன்றைக்கு நம்ம திரும்ப போகும்படிக்காக தேவன் அழைக்கிறார். ஆமென். தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம படிக்கிறது மாத்திரமல்ல, அதற்கு நம்மளை விட்டு கொடுக்கும்படிக்காக தேவன் விரும்புகிறார். சில நேரத்தில் அது வலிக்கம் தான். ஆமென். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது சில வாட்டி நமக்கு வலிக்கம் தான். ஏன்னா அந்த வார்த்தை என்ன சொல்லுது, நீ அவங்கள மன்னிக்கணும், அவங்க உன்னை மன்னிக்காம இருக்கலாம், அவங்கள காயப்படுத்தி இருக்கலாம். இல்லை, தேவனுடைய வார்த்தை சொல்லுது மன்னிக்கணும்னு சொல்லும் போது எப்படி வலிக்குது கடவுளே, அவங்களை எப்படி காயப்படுத்திட்டாங்களே, என்னால் முடியல கடவுளே, கஷ்டமா இருக்குது. இல்லை, நீ செஞ்சுதான் ஆகணும். நீ உண்மையாலுமே இடத்துல அன்பா இருந்தானா என்னுடைய கற்பனையை கைக்கொள். ஆமென். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது நீங்க 5000 கோடி 6000 கோடி தேவனுக்கு காணிக்கை கொடுப்பதை பார்க்கிலும் நீங்க பலியை பார்க்கிலும் தேவன் கீழ்ப்படுதலை விரும்புகிறார். ஆமென். நீங்க நிறைய 1000 கோடி தேவனுக்கு கொடுக்கறதை பார்க்கிலும் நீங்க கஷ்டமான காரியம்தான், தேவனே நான் உமக்காக நான் கீழ்ப்படியும் போது தேவன் அதை சுகந்த வாசனையாக எடுத்துக்கொள்கிற தேவனுக்கு போதுமானவர், அன்புள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறத தான் தேவன் ரொம்ப அதிகமாக விரும்புகிறார். என்னில் அன்பா இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்க. இவருடைய வார்த்தையை தேடி பாருங்க, எங்கே விழுந்திருக்கிறேன்னு சொல்லிட்டு தேவன் நான் உணர்த்தும் போது, தேவனுடைய வார்த்தையை படிக்கும் போது, நமக்கு கீழ்ப்படியும் போது, தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கும் போது, அதற்கு நம்ம ஒப்பு கொடுக்கும் போது தேவன் அதில் பிரியப்படுகிற ஒரு தேவனாக இருக்கிறார். தேவன் பார்ப்பார், நான் ஒரு வார்த்தை சொன்னதுக்காக அவன் இப்படி கீழ்ப்படுகிறானே, அவனுக்கு வலிக்கிறது தான், ஆனாலும் அவன் கீழ்ப்படுகிறான். எதற்கு கீழ்ப்படுகிறான்? நீ மன்னிக்கிறது கஷ்டமான ஒரு காரியம்தான், நீ நேசிக்க முடியாமல் இருக்கிறது கஷ்டமான காரியம்தான். ஆனால் எதற்கு நான் மன்னிக்கிறேன், எதற்கு அவருக்கு நான் நேசிக்கிறேன்? ஏன்னா நான் தேவனுக்காக தான் செய்கிறேன். தேவன் என்னை நேசிக்கிறார், தேவனுக்காக என்னை நான் தாழ்த்துகிறேன் என்று இங்கே பார்க்க முடிகிறது. நேரம் சீக்கிரமாக ஓடுது. நான் 3வது காரியத்தை சொல்லிட்டு அப்புறம் ஒரு கன்க்ளூஷனுக்குள்ள நான் போகிறேன். 3வது காரியம் என்னென்னா, இந்த தாவீதை பார்க்கும்போது எனக்கு சில வாட்டி எப்படிடா ஒரு மனுஷன் இப்படியெல்லாம் இருக்க முடியும்னு சொல்லிட்டு நான் இந்த காரியத்தை சிந்திக்கும் போது தியானிக்கும் போது எனக்கு பட்டுச்சு. இந்த தாவீது இதோட விட்டு போடல. என்ன பண்றாரு, தேவனை கொண்டு வரோம்னு சொல்லிட்டு வந்தாரு. ஆனால் ஒரு எஷ்ஷக் ஆயிடுச்சு. 2வது மனசு விடல, திரும்பவுமாக தேவனே அவருடைய பக்கத்தில் வைத்துக் கொள்ளும்படிக்காக விரும்புகிறார். சரி, இது போதும்னு சொல்லிட்டு விட்டான்னு பார்த்தாருன்னா இல்லை. தாவீதுக்கு என்னன்னா, தேவனுக்கு எப்படி இன்னும் பிரியப்படுத்த முடியும், தேவனை எப்படி இன்னும் சந்தோஷமா வச்சுக்க முடியும், தேவனுக்கு என்னால என்ன யூஸ், தேவனை என்னால் அவருக்கு என்ன லாபம் என்று அவன் அப்படியாக சிந்தித்துக் கொண்டே இருக்கிறதாக என்னால் நான் உணர்ந்து கொள்ள முடிகிறது. 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 1வது வசனம். கர்த்தர், நான் படிக்கிறேன். ஆமென். இப்போ இங்க பார்க்கும்போது தாவீது தேவனுக்கு செய்ததை குறித்து அவன் திருப்தி அடையவே இல்லை. ஆமென். நான் இவ்வளவு பெரிய தூரத்துல செஞ்சேன், நம்ம ஒரு சொல்றோம், நான் இங்க இருந்த ஒருத்தரை ஏற்றி விட்டுட்டாங்க, இல்லாட்டா அவருக்கு ஒரு தொசி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வேலை செஞ்சேன்னு சொல்லிட்டு நம்ம அதை கொஞ்சம் பெரிய காரியம் பண்ணிட்டு சொல்ல நினைக்கிறோம். ஆனா நான் அற்பமா சொல்லல, அது கஷ்டமான காரியம் தான், செஞ்சது நல்லதுதான். ஆனா தாவீதை இங்க பார்க்கும்போது அவன் தேவனுக்கு நிறைய காரியம் செய்திருந்தாலும் அவன் திருப்தி அடையவே இல்லை. நான் இன்னும் அவர் சித்தத்தை எப்படி நான் இன்னும் புரிஞ்சு கொள்ளலாம், அவர் இன்னும் எப்படி செய்யலாம், அவருக்கு இன்னும் அவர் எப்படி சந்தோஷமா வச்சுக்கலான்றது அவருடைய நோக்கமாக இருக்கிறது நல்லா பார்க்க முடியுது. அப்ப இங்க பாக்குறாரு தாவீது என்ன பண்றாரு, நான் இப்ப நல்ல நிலைமையில இருக்கிறேன், இப்பதான் கொஞ்சம் சமாதானமா இருக்குது,
இப்போதான் கொஞ்சம் ரெஸ்டா இருக்குது. எல்லாம் யுத்தமும் ஓயுது, குடும்பத்தில் இருந்த பிரச்சனை ஓயுது, பக்கத்தில் இருக்கிற எதிரில் இருக்கிற பிரச்சனை எல்லாம் ஒழியுது. ஆனால் இப்போதான் ஓய்ந்திருக்கிறாரு. ஏன்னா இப்போவும் அவருடைய சிந்தனை எல்லாம் தேவனை எப்படி சிந்திக்கலாம், தேவனை குறித்து எப்படி மகிமைப்படுத்தலாம், அவருக்கு இன்னும் என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது அவர் சொல்றாரு, இல்லை தேவனுக்கு நம்ம ஒரு ஆலயத்தை கட்டுவோமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் நாத்தான் கிட்ட சொல்றாரு. நாத்தான் போய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவன் கிட்ட பேசும்போது தேவன் அவருக்கு வெளிப்படுத்துற அந்த ஒரு காரியத்தை நம்மள பார்க்க முடியுது. 5வது வசனம் 4 நான் வாசிக்கிறேன். அன்று ராத்திரியிலே கர்த்தருடைய வார்த்தை நாத்தானுக்கு உண்டாகி அவர், நீ போய் என் தாசனாகிய தாவீதை நோக்கி, கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் வாசமாய் இருக்கத்தக்க ஆலயத்தை நீ எனக்கு கட்டுவாயோ. ஆமென். இங்க தேவன், நான் முதல்ல கொஞ்ச நாளுக்கு முன்பாக இந்த வசனம் நான் படிக்கும் போது நான் எப்படி படிச்சேன்னா, நான் வாசமாய் இருக்கத்தக்க ஆலயத்தை நீ எனக்கு கட்டுவாயோன்ற நான் எப்படி படிச்சேன்னா, தவறான யோசனை சிந்தனையில நான் அந்த வாசனத்தை நான் படிச்சிருக்கிறேன். எப்படின்னா, தேவன் இன்னமும் தாவீதை அற்பமா என்ற போல, நீ இப்ப பெரிய ஆள் ஆயிட்ட எனக்கு ஒரு வீடு கட்டிடுவியா, அற்பமா என்ற போல நான் அப்ப படிச்சது உண்டு. ஆனா தேவன் தன்னுடைய பிள்ளைகள் தன்னிடத்துல வரும்போது எப்பயுமே அற்பமாய் எண்ணவே மாட்டான். அப்போ இந்த வசனத்தை நான் படிக்கும் போது நான் இது வரைக்கும் தவறா தான் புரிஞ்சிருக்கிறேன். தேவன் என்ன இலக்காரமா பேசுவீங்க, எனக்கு ஒரு வீட்டை கட்டிடுவாப்பா நீ அப்படின்னு கேட்கல. இப்படி படிச்சு பார்ப்போம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் வாசமா இருக்கத்தக்க ஆலயத்தை நீ எனக்கு கட்டுவியா. உண்மையா தான் சொல்ற, உண்மையா சொல்றேன், என்கிட்ட எனக்கு நீ ஒரு காரியத்தை செஞ்சிருவியா அப்படின்னு தேவன் இங்க கேட்கறது நம்மளால பார்க்க முடிகிறது. தொடர்ந்து வாசிக்கிறேன் 6ஆம் வசனம். நான் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின நாள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் நான் ஒரு ஆலயத்திலே வாசம் பண்ணாமல் கூடாரத்திலும் வாசஸ்தலத்திலும் உலாவினேன். நான் இது வரைக்கும் எனக்கு ஒன்று வேண்டும் சொல்லிட்டு நான் எதுவுமே நான் கேட்டதில்லை. என்னுடைய சிந்தனை எல்லாம் உங்களை குறித்து தான் இருந்துச்சு. உங்களை எப்படி நல்லபடியாக கொண்டு போகலாம், உங்களை எப்படி வழி நடத்தலாம், உங்களுக்கு என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு என்னுடைய சிந்தனை எல்லாம் உங்களை குறித்து தான் இருந்துச்சு. 7ஆம் வசனம். நான் இஸ்ரவேலாகிய என் ஜனத்தை மேய்க்கும்படி கட்டளையிட்ட இஸ்ரவேல் கோத்திரங்களில் ஒரு கோத்திரத்தையாவது நோக்கி, நீங்கள் எனக்கு கேதுரு மரத்தால் செய்யப்பட்ட ஆலயத்தை கட்டாதிருக்கிறது என்ன என்று நான் இஸ்ரவேல் புத்திரருக்குள் உலாவி வந்த எவ்விடத்திலாவது யாதொரு வார்த்தையை சொன்னதுண்டோ. அப்போ அவர் சொல்றாரு, நான் எப்பயுமே உங்களை குறித்து தான் நான் யோசிச்சிருக்கிறேன். எனக்கு நான் என்னைக்குமே நான் கேட்டதில்லை. ஆனா இன்னைக்கு எனக்கு ஒரு சந்தோஷமா இருக்குது. யாரோ ஒருத்தரவன் என்ன தேடுறாங்க, யாரோ ஒரு பையன் என்ன நான் எப்படி இருக்கேன்னு சொல்லி என்னை விசாரிக்கிறான். ஒருவன் என்னை தேடுறான், நான் எப்படி, ஆண்டவரே உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு மனுஷன் என்னை தேடுறான். நான் நினைக்கிறேன் அந்த இடத்துல தேவன் நம்மளை யாருமே கண்டுக்காத இடத்துல தேவன் நீங்க முன்னாடி வந்து உட்காருங்கன்னு சொல்லும் போது நம்மளுக்கு சில நேரத்துல கண்ணு கலங்கும், என்னையும் கூட ஒருத்தன் தேடுறாங்களான்னு. அப்ப தேவன் என்னை எல்லாரும் ஓரம் வச்சு விட்டு இருந்தாங்க, கண்டுக்கவே இல்லை. எல்லாரும் ஓரம் வச்சு தூரமா இருந்தாங்க. நான் எனக்கு வேண்டுன்னு எதுவுமே நான் கேட்டதில்லை. ஆனா ஒருத்தரவன் நான் எப்படி இருக்கிறேன்னு சொல்லிட்டு விசாரிக்கிற ஒரு மனுஷன் இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு தேவன் இங்கே இயங்குகிறத நான் உணர்ந்து கொள்ளுகிறேன். ஆமென். தாவீதை பாருங்களேன், எப்பயுமே தேவனை விட்டு கொடுத்து நான் பார்த்ததே இல்லை. எப்பயுமே தேவனுக்காகவே நிற்கிற ஒரு மனுஷனாக தான் இருப்பான். ஆமென். கோலியாத்துக்கும் தாவீதுக்கும் தனிப்பட்ட பிரச்சனை, எந்த பிரச்சனையும் இல்லை. ஆமென். அவன் என்னைக்கு தேவனுடைய நாமத்தையும் அவருடைய சேனையும் நிந்தித்தானோ அப்பதான் தாவீதுக்கு பத்தின்னு கொண்டு வந்துருச்சு. எப்படி என்னுடைய தேவனுடைய நாமத்தை நீ தொட்டுடுவேன்னு சொல்லிட்டு அங்கதான் அவன் வைராக்கியமாக எழும்புறதை நம்மளால பார்க்க முடியுது. அப்போ தாவீது தேவனுக்காக எப்பயுமே நின்ன ஒரு மனுஷன், தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டின ஒரு மனுஷன். அவன் சிறுமைப்பட்ட காலத்துல எல்லாம் அவன் நினைச்சிருக்கலாம், என்னடா நான் இந்த தேவனை தேடும் போது நான் என்னுடைய குடும்பத்தால பகைக்கப்படுகிறேன், பக்கத்துல இருந்து பகைக்கப்படுகிறேன், நல்லது செஞ்ச சவுலும் என்ன பகைக்கிறான், வெளியில போனா பெலிஸ்தர் என்ன பகைக்கிறாங்க, நான் என்ன செஞ்சாலும் என்ன பகைக்கிறாங்களே, நான் இந்த தேவனை செய்வது எனக்கு என்ன பிரயோஜனம், நான் வேற தேவனை தேடட்டுமான்னு சொல்லிட்டு அவனுடைய வாயிலிருந்து ஒரு முறை கூட அப்படி வந்ததில்லை. என்னுடைய உயர்விலும் என்னுடைய தாழ்விலும் என்னுடைய தேவனை தான் நான் சேவிப்பேன் என்று சொன்னான். ஆமென். தேவனை எப்படியாவது பிரியப்படுத்த வேண்டும், அவனுடைய எண்ணமெல்லாம் தேவனை எப்படியாவது பிரியப்படுத்த வேண்டும் என்று இருக்கிறான். அப்ப தேவன் பார்க்கிறார், இப்பேற்பட்ட சூழ்நிலை ஒரு மனுஷன் என்னை தேடுகிறான், என்னை குறித்து விசாரிக்கிறான். அப்போ தேவன் அவனை சும்மா விட்டுடுவார் நினைக்கிறீங்களா? ஆமென். தேவன் சும்மாவே விட மாட்டார். ஆமென். தேவன் சொல்றாரு, நீ எனக்கு எதெல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு நான் எது கேட்கவே இல்லை.
ஆனா என்னை குறித்து நீ யோசிக்கும் போது நான் உன்னை குறித்தும் உன்னுடைய குடும்பத்தை குறித்தும் உன்னுடைய வீட்டை குறித்தும் உன்னுடைய பின்வரும் சந்ததியை குறித்தும் நான் பார்த்துக்குவேன், நீ தைரியமா போன்னு சொல்லிட்டு தாவீதை ஆசீர்வதிக்கிறது நல்லா பார்க்க முடிகிறது. ஆமென். நான் சொல்லி முடிக்கிற காரியம் என்னன்னா, கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, நான் ரொம்ப நேரம் எடுத்துட்டேன். தாவீது ஒரு பெர்ஃபெக்டான ஒரு மனுஷன் இல்லை. திரும்பமாக சொல்றேன், தாவீது ஒரு பெர்ஃபெக்டான மனுஷன் இல்லை. தவறே செய்யாதவன் அல்ல அவர். அவர் நிறைய விதத்துல விழுந்திருக்கிறார், தேவனை காயப்படுத்தியிருக்கிறார். இருந்தாலும் தேவன் என்ன சொல்றாரு, என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று தாவீதை பார்த்து சொல்லுகிறார். நிறைய பேர் தாவீதை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தை தாவீதின் குமாரனேன்னு கூப்பிடும் போது அவர் தடுக்கவே இல்லை. எப்பயுமே தாவீதின் குமாரனை கூப்பிடும் போது அதுல ஒரு சந்தோஷப்பட்டார். ஆமென். இன்னைக்கு உலகமுக்கும் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள் ஓசானா தாவீதின் குமாரன் சொல்லிட்டு எல்லாரும் குருத்தோலை வச்சு நம்ம நினைவு கூறுகிற ஒரு நாள். ஓசானே தாவீதின் குமாரன் சொல்றாங்க. அது மட்டும் இல்லை, வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் 16வது வசனத்தை நம்ம எடுத்துக்கொள்றோம். பைபிள்ல ரெக்கார்ட் பண்ணப்பட்ட கடைசியா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை வெளிப்படுத்துகிற விதம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையின்படியாக தன்னை வெளிப்படுத்துகிற கடைசியை எப்படி வெளிப்படுத்துகிறார்? சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படி இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெளி நட்சத்திரமுமாய் இருக்கிறேன் என்றார். அப்போ தாவீதினுடைய ஃபமி தான் நான் சொல்லிட்டு அவர் சொல்லுவதற்கு அவர் அசிங்கப்படவே இல்லை. அதுல அவருக்கு ஒரு பெருமை. ஆனா நீங்க கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா தாவீதுடைய குடும்பத்தை பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு நல்லா இருக்கிற போல இல்லை. தாவீதுக்கு 7 மனைவிகள் இருக்கிறாங்க. அதுல ஒரு மனைவி இன்னொருத்தனுடைய கணவர். அந்த மனைவி அவர் எடுத்துக்கொள்றார். அந்த கணவரையும் அவர் சாவடிச்சிடுறார். ஆமென். ஆனா தேவன் சொல்றாரு, என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றது, என்னுடைய இருதயத்தை புரிஞ்சு கொண்டிருக்கிறான்னு சொல்லிட்டு தேவன், நான் அவருடைய குடும்பம் தான் சொல்றதுல அவர் வெட்கப்படவே இல்லை. நீங்களும் நானுமா இருந்தா ஒரு கொலைக்காரனுடைய பிள்ளைன்னு சொல்லிட்டு தெரியும் சொல்லிட்டு நம்ம சொல்ல மாட்டோம். ஆமென். கோலியாத்தை ஜெயிக்கிற சமயத்துல நம்ம என்ன சொல்லியிருப்போம், கோலியாத்தை எனக்கு தாவீதினுடைய ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஏன்னா அங்க ஒரு வெற்றி இருக்குது. அந்த நேரத்தில் நம்ம கோலியாத்தினுடைய ஃப்ரெண்டு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஆனா அவன் தவறு செய்த பிறகு அவன் கொலைக்காரனா இருக்கும் போது எனக்கு தெரியாது, அவனுக்கு எனக்கும் சம்மதம் நம்ம சொல்லுவோம். ஆனா தேவன் என்ன பண்றாரு, நீ உயர்விலும் தாழ்விலும் என்னை நேசிக்கும் போது நானும் நீ உயர்ந்தாலும் சரி தாழ்வில் இருக்கும் போதும் சரி நான் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன். நீ எப்படி எனக்காக நின்னியோ நான் உனக்காக நிற்பேன். நம்ம நார்மலா நம்ம ஒரு மனிதனை எப்படி ஞாபகப்படுத்தி கொள்றோம்னா, அந்த மனிதன் விழுந்து போனதை தான் நம்ம மனசுல ஒரு மனிதனை இதோன்டிஃபை பண்றோம். உதாரணமாக வீட்டில் பிள்ளைங்கிட்ட மனைவி கிட்ட பேசும்போது ஒவ்வொரு நபரை குறித்து ஒரு நபர் சொல்லும் போது முதல்ல உங்களுக்கு ஞாபகத்துக்கு வர காரியம் யாருன்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஒவ்வொன்றும் ஒருத்தவங்க சொன்னாங்க. இப்போ நார்மலாக நான் கேட்டேன்னா பேதுருன்னு சொன்னா உங்களுக்கு டப்பு ஞாபகத்துக்கு வர்றதுக்கு அவன் மறுதளித்தான்ற ஒரு ஞாபகம் வரும். ஐ மீன் இப்போ இளையகுமாரன் சொல்லும் போது இளையகுமாரன் அவன் விழுந்து போன தேவனை விட்டு தூரம் போனதான் நம்ம ஞாபகத்துக்கு வரும். அப்போ நம்முடைய மனிதனுடைய எண்ணம் எல்லாம் விழுந்து போனதை தான் நம்ம ஞாபகம் வைத்திருக்கிறோம். ஆனால் தேவன் விழுந்து போனதில்லை, ஒருவன் எழுந்ததை தான் தேவன் ஞாபகத்தை வைத்துக் கொள்றார். நம்ம கீழே விழுந்ததை பார்க்கிறோம், தேவன் திரும்பவுமாக எழுந்தவனாக தான் பார்க்கிறார். தேவன் கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, நான் சொன்னது போல தாவீது பெர்ஃபெக்டானவன் இல்லை, ஆனாலும் தேவனை தேடுகிற ஒரு இருதயம் இருந்தது அவனுக்கு. எப்பொழுதும் தேவனை முதலாவது வைக்க வேண்டும். தேவனுடைய இடத்துல தேவன் இல்லையா, தேவன் இருந்தா தான் ஒரு காரியத்தை ஆரம்பிப்பேன் என்று நீங்க உங்களுடைய குடும்பத்துல சொல்ல ஆரம்பிக்கணும், உங்களுடைய பிள்ளைகிட்ட சொல்ல ஆரம்பிக்கணும். தேவன் தான் முதல்ல இருக்கணும். இந்த ஒரு குடும்பத்துல பார்க்க நமக்குள்ள போட்ட பவுண்டரி இல்லை, அங்க தேவன் இல்லைன்னா நீங்க ஆரம்பிக்கணும். 2வது காரியம், தேவன் நமக்கு ஒரு பாவத்தை உணர்த்தும் போது அந்த பாவத்தை நம்ம எக்ஸ்கியூஸ் தேடாம திரும்பவுமாக தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்து அந்த வார்த்தையை படிக்கிறது மாத்திரமல்ல, அது கஷ்டமா இருந்தாலும் தேவனை நான் எப்படி நேசிக்கிறேன், தேவனை எப்படி நான் நேசிக்கிறேன் ப்ரூவே பண்றேன்னா அது கஷ்டமா இருந்தாலும் அது கீழ்ப்படியே தான் செய்யணும். அது வலிக்கும் வலிக்காதுன்னு நான் சொல்ல, ஆனா நீ அப்படி கொடுக்குற காணிக்கை தான் தேவனுக்கு அது சுகந்த வாசனை எடுத்துக்கொள்றாரு. நீ பெரிய காணிக்கை செலுத்துவதை விட நீ கீழ்ப்படுகிறத தேவன் விரும்புகிறவராக இருக்கிறார். 3வது, தேவனை இன்னும் எப்படி பிரியப்படுத்த முடியும், இன்னும் எப்படி அவர் எப்படி சந்தோஷமா வச்சுக்க முடியும், அவர் எப்படி யாரும் சிந்திக்காம எப்படி அவர் சிந்திக்காத காரியங்கள்லாம் எப்படி அவருக்கு செய்ய முடியும். உடைய மனைவிக்கு நீங்க சர்ப்ரைஸ் செய்றீங்க, அவங்களுக்கு தெரியாம ஏதாவது செய்றீங்க, தேவனுக்கு எப்படி சர்ப்ரைஸ் பண்ணலாம். நம்ம வேதத்துல
தேடி வாசிக்கலாம். அவருக்கு என்ன பிடிக்கும், அவருக்கு என்ன பிடிக்காது சொல்லிட்டு நம்ம இன்னும் தேடி ஆரம்பிக்கலாம். ஆமென். தாவீதை மாத்திரம் தேவன் எதிர்பார்க்கல, இன்னைக்கு இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் எதிர்பார்க்கிறார். என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் இங்க இருக்கிறாங்க. அவர் நம்புறார், உங்களை எதிர்பார்க்கிறார், உங்களை விசுவாசிக்கிறார். அவர் நம்புறார். உங்களை குறித்து உங்களுக்கு நம்பிக்கை இல்லாம இருக்கலாம், ஆனா தேவனுக்கு உங்கள் மேல நம்பிக்கையா இருக்குது. ஆமென். நீங்களும் தேவனுக்காக நீங்க நினைக்கலாம், நானும் நிறைய பாட்டில விழுந்து போயிட்டேன். தாவீதுக்காக உதாரணம் கொடுத்தேன். தாவீதும் விழுந்து போனார், நம்மளும் விழுந்து போகலாம், ஆனாலும் எழுந்திருக்க முடியும், தேவனை பிரியப்படுத்த முடியும். தேவனை தவறை தேவன் உணர்த்தும் போது அதை சரி செய்து கொண்டு தேவனுக்கு எப்படி பிரியப்படுத்தலாம் சொல்லிட்டு நம்மை தாழ்த்தி தேவனை ஒப்புக்கொடுவோம். அப்பா, உங்களை எப்படி பிரியப்படுத்தலாம்ப்பா? இது வரைக்கும் நான் என்னையே நோக்கி கொண்டிருந்தேன், என்னுடைய காரியங்களை நோக்கி கொண்டிருந்தேன். இப்போ நான் உங்களுக்கு என்ன செய்யணும்? நம்ம இன்னைக்கு இந்த வாரத்தில் தியானிக்கிறோம், தேவனுடைய பாடுகளை குறித்து தியானிக்கிறோம். நான் இப்போ உங்களுக்கு என்ன செய்யலாம்? நீங்களுக்கு நிறைய செஞ்சிட்டீங்க. எல்லாரும் கண்களை மூடுங்க. நீங்க உங்களை தியானித்து பாருங்க. தாவீதுடைய வாழ்க்கையை பார்த்தோம். தாவீது விழுந்து போனவர் தான், சறுக்குனவர் தான், ஆனா தேவன் அவரையும் எனக்கு பிரியமானவர், என்னுடைய இதயத்துக்கு ஏற்றமானவர் என்று சொன்னார். உங்களை குறித்தும் சொல்ல முடியும்.